அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு. போதைப்பொருள் இல்லாத புதிய சமுதாயம். இளைய பாரதமே வா என்று பாரதி அழைத்தது. அறிவுபூர்வமான காரியங்களை செய்யத்தானே தவிர போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அல்ல. இன்று நம் தேசத்தை பிடித்திருக்கும் மிகப்பெரிய அரக்கன் என்னவென்றால் போதைப் பொருள். நவீன காலத்து நச்சு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்நாட்டின் வாலிபர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக வாலிபர்கள் ஒரு பகுதியினர் போதைப் பொருள் என்ற வலையில் சிக்கி கிடக்கிறார்கள். ஆரம்பம் வேடிக்கையாகவோ அல்லது நண்பர்களின் வற்புறுத்தலாக தொடங்கப்படும் இந்த பழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மனிதனின் சிந்திக்கும் திறனையும் அளித்து விடுகிறது. விளைவு போதைப் பொருள் உடலை மட்டுமல்லாமல் ஒருவரின் கனவையும் அவரது குடும்பத்தின் நிம்மதியும் சேர்த்து எரித்து விடுகிறது. போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள்: உடல் நலம், கல்லீரல் பாதிப்பு, இதய செயலிழப்பு மற்றும் நரம்பு மண்டல தளர்ச்சி போன்ற தீவிர நோய்கள் ஏற்படுகிறது. மனநலம், போதைப் பொருளால் பாதிக்கப்படுபவர்கள் மன அழுத்தம், பதற்றம் மற்றும் வன்முறை செயலுக்கு ஆளாகிறார்கள். சமூக சீரழிவு, போதைப் பொருள் வாங்க பணமில்லாத போது திருட்டு மற்றும் கொலை குற்ற செயல்களுக்கு வழிவகுக்கிறது. விளையாட்டு நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம். போதையை தோன்றும் நண்பர்களை காட்டிலும் நம் லட்சியத்திற்கு துணையாக இருக்கும் நண்பர்களை தேடுங்கள். விளையாட்டு மற்றும் கலை. மன அழுத்தத்திற்கு போதைப் பொருள் தீர்வல்ல. விளையாட்டிலும் படிப்பிலும் வாசிப்பதிலும் உங்கள் மனதை செலுத்துங்கள். மறுப்பு சொல்ல பழகுங்கள். வேண்டாம், சே நாட் டு ட்ரங்க்ஸ் என்று உறுதியாக சொல்லுங்கள். துணிச்சல் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேண்டும். முடிவு: தன் கையை வைத்து தன் கண்ணை குத்திக் கொள்வது போல்தான் போதை பழக்கம். ஒரு ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் போதைப் பொருள் என்ற அரக்கனை வேரோடு அழிக்க வேண்டும். போதையை தவிர்ப்போம், பாதையை செதுப்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.